தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய சொர்ணாம்பிகம்பா சமேத வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் கோமதியம்பா சமேத ஸ்ரீ சங்கரலிங்கேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, அனைவருக்கும் ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான செய்தி என்னன்னு கேட்டிங்கனாக்கா, குரு பெயர்ச்சி. நாம் எல்லோரும் மிகுந்த ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு பெயர்ச்சி எதுனா குரு பெயர்ச்சி தான். பொதுவாக எல்லாருக்குமே பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தாலும், பெரிய ஒரு செல்வந்தராக இருந்தாலும், ஒரு பணக்காரனாக இருந்தாலும், அவன்கிட்ட எல்லா பணங்காசும் இருக்குது அப்படின்னு வச்சுப்போமே, இன்னும் ஒரு 100 ஆண்டுகளுக்கு தேவையான அல்லது 200 வருஷத்துக்கு தேவையான பணங்காசு ஒருத்தர்கிட்ட இருக்குது. அவனுக்கும் பயம் இருக்கும், அவனுக்கும் கஷ்டம் இருக்கும். அந்த பணத்தை பாதுகாக்கிறது எப்படிங்கிற கஷ்டமாக இருக்கலாம், இல்லை எதிரிகளுடைய தொந்தரவுகளாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதேனும் ஒரு பயம் இருக்கலாம். அதே போல் ஒரு பரம ஏழைக்கும் ஃப்யூச்சரை பற்றின ஒரு பயம் இருக்கும். அப்போது இதெல்லாம் கிரக கோளாறுன்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா தசாபுத்திகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு தசை ஒருத்தருக்கு ரொம்ப நல்ல தசையாக இருக்கும், யோக தசையாக இருக்கும். அந்த யோக தசையில் நல்லா ஒரு 8 வருஷம் சூப்பராக போயிருக்கும். திடீர்னு ஒரு வருஷம் அவனை போட்டு படாத பாடுபடுத்தி இருக்கும். அவன் இதுக்கு மேலே வாழ்க்கையே வேணாங்கிற ஒரு சூழ்நிலைக்கு விரக்திக்கு போகக்கூடிய வச்சு செஞ்சுருக்கும் அந்த தசை, அந்த புத்தி. அப்போ அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா, சுபர்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு எந்த தசாபுத்திகள் நடந்தாலும், எந்த தசை நடந்தாலும், அது யோக தசையோ அவயோக தசையோ சூப்பரான தசையோ எது நடந்தாலும், குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் உங்களை பார்க்குமே ஆனால் உங்களுடைய அசுபஸ்தானத்தை பார்த்தா அசுபங்கள் குறையும், சுபஸ்தானங்களை பார்த்தா சுகங்கள் கூடும். அதுதான் விஷயம். அப்போ அவர் எங்கே இருந்தாலும் நன்மையைத்தான் செய்வார். எனக்கு 8ல் குரு மறைஞ்சிட்டார்னு நீங்கள் கவலைப்பட வேணாம். அப்போ அவர் எங்கே பார், உங்கள் 12 பார்ப்பார், உங்கள் விரயத்தை குறைப்பார், உங்கள் 2 பார்ப்பார், தனவரவை கூட்டுவார். அப்போ இந்த மாதிரி குரு பகவான் நவகிரகங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம். வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ராசிக்கு பிரவேசம் செய்யக்கூடியவர். ஒரு ராசியில் ஒரு வருஷம் இருக்கக்கூடிய அந்த குரு கிரகம், அந்த குரு பகவான் எந்த ராசியிலிருந்து 1, 5, 7, 9 அப்படிங்கிற பாவங்களை பார்ப்பார். 5, 7, 9 3 பாவங்களை பார்ப்பார். அப்போ குரு பார்க்கும் இடம் எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷம் நிவர்த்தியாகும். ஒருத்தருக்கு ஆயுளே ஒரு பங்கமாக இருக்குது. இப்போ மார்க்கண்டேயனுக்கு ஆயுள் பாவம் வளர்ந்ததுன்னு சொன்னதுனால குரு பார்வை கிடைச்சதால அவனுக்கு ஆயுள் பாவம் கூடிச்சு. அப்போ அவன் எவ்வளோ பெரிய தோஷங்களில் இருந்தாலும், எவ்வளோ பெரிய கஷ்டங்களில் இருந்தாலும், எவ்வளோ பெரிய பாபத்துவத்தில் இருந்தாலும், இந்த குரு பயிற்சியில் அந்த குரு பார்ப்பாரேயானால் நிச்சயமாக உங்களுடைய கஷ்டங்கள் காணாமல் போகும். பை செகண்டில் காணாமல் போயிடும். அப்படி 10 நாள் தூங்கல சாமி, நான் தூங்கி 3 மாதம் ஆகுது, நான் தூங்கி 6 மாதம் ஆகுது, ஒரே மன உளைச்சலாக இருக்குது, ஒரே டிப்ரெஷனாக இருக்குது, ஒரே கவலையாக இருக்குது, ஒரே குழப்பமாக இருக்குது, இது நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கேன், அவன் நல்லா இருக்கான், இவன் நல்லா இருக்கான், எனக்கு மட்டும் என்ன சாமி இப்படி பிரச்சனை. அப்போ அந்த குரு பார்ப்பாரேயானால் ஒரே ஒரு நொடியில், பை செகண்டில், இமை பொழுதில் உங்களுடைய கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் காணாமல் போகும். அப்பேற்பட்ட இந்த குரு பயிற்சி இன்னும் கூட குருவை பற்றி நல்லா வசதியாக சொல்லலாம், கேட்குறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது. அப்போது இப்பேற்பட்ட அந்த குருவானவர் பயிற்சி அடைகிறார், எங்கே இருந்து எங்கே போகிறார் அப்படிங்கிறத பார்ப்போம். குரு பகவான் குரோதி வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி, ஆங்கிலம் 1/5/2024
குரோதி வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி, ஆங்கிலம் 1/5/2024 புதன்கிழமை, உதயாதி நாழிகை 28:22 நாழிகைக்கு, மணிக்கணக்கில் மாலை மணி 5:19 மாலை மணி 5:19 திருவோண நட்சத்திரத்தில், கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் மேஷராசியில் இருந்து கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் ரிஷபராசிக்கு அந்த குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார். அப்போ பாருங்கள், மே 1ஆம் தேதி குரு பெயர்ச்சி, புதன்கிழமை வருது, அன்றைக்கி நட்சத்திரம் திருவோணம். அன்றைய தினம் மே 1ஆம் தேதி சாயந்தரம் 5:19 மணிக்கு, 5:20க்குன்னு வச்சுப்போமே, 5:19க்கு குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகிறார். இப்போ இந்த குரு பயிற்சியால் என்னெல்லாம் நன்மை நடக்கப் போகுது? 12 வருஷத்துக்கு பிறகு மீண்டும் சந்திரன் உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசியான ரிஷபராசிக்கு வருகிறார். சந்திரன் உச்சமான குருக்கு என்ன சாமி சம்மந்தம் இருக்குது? ஏன் சம்மந்தம் இல்லாமல் அதை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? சம்மந்தம் இருக்குது. குரு பகவான் உச்சம் அடையும் இடம் சந்திரனுடைய வீடு, கடக லக்னம். உண்மையா இல்லையா? சந்திரன் வீட்டில் குரு பகவான் உச்சம் அடைகிறார். அந்த வீடு கொடுத்த சந்திரன் எங்கே உச்சம் அடைகிறார்னா சுக்கிரனுடைய வீட்டில் ரிஷபத்தில் உச்சம் அடைகிறார். அதோடு மட்டுமல்ல, சுக்கிரன் வீட்டில் வரக்கூடிய அந்த குரு சுக்கிரன் சேர்ந்தால் என்னங்க, ஒரு மகாலட்சுமி யோகம், அஷ்டலக்ஷ்மி யோகம் அப்படி சொல்லலாம். அஷ்டலக்ஷ்மி, ஏன்னா குரு தங்கம், கோல்டு, அதுக்கும் மேலே என்னென்ன உண்டு, பிளாட்டினம் இருக்குது, வைரம் இருக்குது, வைடூரியம் இருக்குது, கோமேதகம் இருக்குது, எல்லாம் குரு. சுக்கிரன், பணங்காசு எல்லாம் சுக்கிரன் தான். அப்போது இந்த இருவரும் வைரம், வைடூரியம், கோமேதகம், அந்த நவரத்னங்கள் மற்றும் இந்த ஆடை ஆபரணங்கள், பணம், காசு எல்லாம் ஒன்று சேரும்போது நாங்கள் அஷ்ட ஐஸ்வர்யம். அப்போ அடுத்த ஒரு வருடத்திற்கு அஷ்டலக்ஷ்மி யோகம், அஷ்ட ஐஸ்வர்ய யோகம் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரிஷபராசிக்கு வரக்கூடிய குரு பெயர்ச்சி உலகத்துக்கு நல்லது, நம்ம நாட்டுக்கு நல்லது. குறிப்பாக நம்ம பாரத தேசம் சிறப்பானதாக இருக்கும். நம்முடைய பாரத தேசத்திற்கு நல்ல வளர்ச்சியாக இருக்க போகுது. அரசியல் சிறப்பாக இருக்கும், அரசியல் மாற்றங்கள் ஏற்படும். பொதுவாக இந்தியாவுடைய பொருளாதாரம் மேற்படும். இப்போ ஒவ்வொரு ராசிக்குமான அந்த குரு பெயர்ச்சி பலன்களை நாம் பார்ப்போம். வாருங்கள். அன்பார்ந்த எனதருமை அன்பர்களே, பக்தர்களே, குரு பெயர்ச்சியை பற்றி நம்ம பார்த்தோம். குரு பெயர்ச்சி என்றைக்கு நடக்குதுங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஸோ மே மாதம் 1ஆம் தேதி நடக்குது, தெரிஞ்சுக்கிட்டோம். இதில் இந்த குரு பெயர்ச்சியால் நன்மை பெறக்கூடிய ராசிகள் எது? ஏன்னா எல்லா ராசிக்குமே நம்ம பர்சன்டேஜ் கொடுத்துருவோம். 80%, 90%, அதெல்லாம் நம்ம பர்சன்டேஜை நம்ம கொடுத்துருக்கோம். இருந்தாலுமே கூட இல்லை, எதில் பெஸ்ட்டு ராசிகள் எது? நான் சொன்னேன், இது ஒரு அஷ்டலக்ஷ்மி யோகத்தை தரக்கூடிய குரு பெயர்ச்சி. சுக்கிரன் வீட்டுக்கு குரு போகிறார். நிறைய விஷயங்கள் நம்ம உள்ளே அனலைஸ் பண்ணியிருக்கோம். முதல்ல இந்த குரு பெயர்ச்சிக்கான ஒவ்வொரு ராசிக்கும் 12 ராசிக்குமான மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்குமான தனித்தனி ராசி பலன்களை நம்மளுடைய சேனலில் கொடுத்துருக்கோம். அதை தனித்தனியாக போய் பாருங்கள். ரெண்டாவது, இது கம்பைன் பண்ணி எதெல்லாம் பெஸ்ட்டு ராசியாக இருக்குது, ராஜயோகத்தை தரக்கூடியது, கொடி கட்டி பறக்கக்கூடிய ராசிகள், அந்த மாதிரி உங்களுக்கு எது ராஜயோகத்தை தரக்கூடிய ராசிகள் எது அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, முதல்ல மேஷ ராசி அன்பர்களுக்கு அதி அற்புதமான முறையில் இந்த குரு பெயர்ச்சி அமைகிறது. நாம் ஏற்கனவே தொடக்கத்திலே சொல்லியிருக்கோம், அந்த மேஷ ராசிக்கு 90% சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன் மேஷத்தை பெஸ்ட்டாக சொல்கிறோம்னா, குரு ஃபஸ்ட்டு வெளியில் போகிறாரு, அது ஒரு பெரிய சிறப்பு. அதோடு மட்டுமல்ல, அந்த வெளிப்போகக்கூடிய குரு தனஸ்தானம், இந்த தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய குடும்பம், வாக்கு என்று சொல்லக்கூடிய 2வது பாவத்தில் அமைகிறார். அதனால்
அபரிமிதமான ஒரு வளர்ச்சி, பணவரவு, நிம்மதி, சந்தோஷம் இது எல்லாமே மேஷத்துக்கு கிடைக்க போகுது. அப்போது வெற்றி பெறக்கூடிய ராசியில் முதல் ராசி மேஷம். இரண்டாவதாக மிதுன ராசியை நாம் சொல்ல வேண்டும். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, மிதுன ராசிக்கு 2-12 அந்த குரு அமைகிறார். அதோடு மட்டுமல்ல, இத்தனை நாளாக அந்த சனியுடைய பார்வை பெரிய அவங்களுக்கு தொந்தரவாக இருந்துள்ளது. ஸோ மிதுன ராசிக்கு நிச்சயமாக இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்க போகுது. அப்படிங்கிறதால மிதுன ராசி இரண்டாவது வெற்றியை பெறும் ராசிகள். மூணாவதாக கன்னி ராசியை நம்ம சொல்ல வேண்டும். கன்னி ராசியை பொறுத்தவரையிலும் குரு தனக்கு முதல் திரிகோண வீடு அப்படின்னா கன்னியை தான் தேர்ந்தெடுக்கலை. இந்த கேதுவால் நிறைய பிரச்சனைகளை, கேது பகவான் கன்னி ராசியில் இருக்கிறதால நிறைய பிரச்சனைகளை இந்த கன்னிராசி என்பவர்கள் அனுபவித்திருப்பார்கள். ஸோ இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு அந்த கேது வெளியில் வர வரையிலுமே கூட ரொம்ப சப்போர்ட்டாக இந்த குரு இருந்து அந்த கன்னி ராசிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ண போகிறாரு. வெற்றியை தேடி தரப்போகிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது அடுத்த வெற்றி பெறக்கூடிய ராசியில் கன்னி ராசி அன்பர்கள். அடுத்ததாக ரொம்ப முக்கியமான ஒரு ராசி விருச்சக ராசி அன்பர்கள். ஏன் விருச்சகத்துக்கு சொல்கிறோம்னா, நான் சொன்னேன் ஏற்கனவே விருச்சகத்துக்கு அந்த பலன் சொல்லும்போது சொன்னேன், 3 விதமான கிரகங்கள் அந்த விருச்சகத்தை பார்க்குது. 2 அசுப கிரகம், 1 சனி 10வது பார்வையாக பார்க்கிறார், ராகு திரிகோண பார்வையை பார்க்கிறார். இப்போ குருவும் பார்க்க போகிறாரு. சமசப்தமம் என்று சொல்லக்கூடிய 7வது பார்வையாக பார்க்க போகிறார். அப்போ அந்த சனி ராகு என்று சொல்லக்கூடிய 2 அசுப கிரகங்களின் கொடிய பார்வையை, விஷத்தன்மையான பார்வையை குரு தன் கடைக்கண் பார்வையால் விஷத்தை அமிர்தமாக மாற்ற இருக்கின்றார். ஆகையினாலே விருச்சிக ராசிக்கு 90% சிறப்பான பலன்கள் ஏற்பட போகிறது. அதனால் ஒரு 4வது ராசியாக அது அமைகிறது. அடுத்ததாக இறுதியாக வெற்றி பெறக்கூடிய ராசியில் மகர ராசி அன்பர்கள் இருக்கிறார்கள். மகரத்தை பொறுத்தவரையிலே அவங்களுக்கு திரிகோண தொடர்பு 9வது வீட்டில் 5-9 குரு அமைகிறார். அந்த 5-9 குரு அமைகின்ற பொழுது அவங்களுக்கு நல்ல சிறப்பு யோகங்கள் ஏற்படுகிறது, நல்ல வளர்ச்சி ஏற்படுகிறது. எனதருமை மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கும் நல்ல யோகம்தான். ஏன்னா சனி தள்ளி போயிட்டார், ராகுவுடைய பார்வை உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. ஸோ குரு ராகு தொடர்பு அதுவும் நல்லா வெளிநாட்டு யோகங்களை கொடுக்கும். நிறைய பேருக்கு புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை அது ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ மேஷம், மிதுனம், கன்னி, விருச்சகம், மகரம் என்று சொல்லக்கூடிய இந்த 5 வீடுகளும் அதி அற்புதமான முறையில் இருக்குது. ஸோ இந்த ஒவ்வொரு வீட்டுக்கான ராசி பலன்களையும் தனித்தனியாக பார்க்கலாம் பாருங்கள். அன்பார்ந்த மேஷராசி அன்பர்களே, மேஷராசியை பொறுத்தவரையில் இது நாள் வரையில் ஜென்ம குருவாக இருந்தார். அந்த ஜென்ம குரு இப்போ தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் பாவத்துக்கு போக போகிறார். அப்போது மேஷராசி என்பர்களே, என்னதான் குரு உங்களுடைய ராசியில் இருந்தாலுமே கூட கடைசி இந்த ஒரு வருஷம் போன வருஷத்தை பொறுத்தவரையில் மேஷராசி அன்பர்களுக்கு மிதமான பலன்கள் தான் இருந்திருக்கும். ஒரு சில மேஷராசி அன்பர்களுக்கு நான் நிறைய முறை சொல்வது உண்டு. இன்னும் சொல்லப்போனால் ஒரு குறிப்பிட்ட அரசியல் தலைவர்களுக்கு, அரசியல் அமைச்சர் பெருமக்களுக்கு கூட நான் 2-3 பதிவு தனியாகவே போட்டிருந்தேன். நீங்களாம் பார்த்துருப்பீங்க. குரு இருக்காருன்னு அலட்சியமாக இருக்காதீங்க. ராசியில் குரு இருக்காருன்னு யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க, நீங்கள் அலட்சியமாக இருக்காதீங்க சார், உங்களுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்கும். அப்போ அந்த குரு தான் உங்களுக்கு வழிகாட்டுறாருன்னு நினச்சிக்கோங்க. அது கொஞ்சம் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்கள் சார். நிச்சயமாக நீங்கள் துன்பங்கள்லேருந்து வெளியில் வரலாம், வெளிவருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொன்னேன். அவங்க சைட்லேருந்து ஒரு 2-3 என்கொயரி வந்ததே தவிர முறையான தொடர்புகள் வரலை. அப்போது மேஷராசியை பொறுத்த வரையிலே அவங்க ஒரு நல்ல குரு அட்வைஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும், ஒரு நல்ல குரு உங்களுக்கு கிடைச்சிருப்பார். ஆனால் ஒரு சில காரணங்களுக்காக அதை நீங்கள் அலட்சியப்படுத்தியிருப்பீங்க, கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை அதை ஒரு பெருசாக எடுத்துக்காமல் இருக்கலாம். அதான் அலட்சியம், அதுதான் கர்மா. அந்த அலட்சியம்தான் கர்மா.
அப்போ நீங்கள் அந்த குருவை பற்றி கொள்ள வேண்டும். அந்த குரு சொன்ன வார்த்தையை அட்லீஸ்ட் அந்த சொன்ன வார்த்தையை காதில் வாங்கி 10ஓட 11 அதை செஞ்சுட்டு போயிருந்தால் கூட நம்ம அது வெளியில் வந்திருக்கலாம். அதே போல் மேஷராசி என்பர்களே கடந்த ஒரு வருஷம் படாத பாடு, எனக்கு தெரிஞ்சு ஒரு 80% மேஷராசி என்பர்கள் படாத பாடுபட்டிருப்பீங்க. அப்போ அந்த துன்பங்களிலிருந்து விடுதலை, எல்லா விதமான கஷ்டங்களில் இருந்தும் நம்முடைய மேஷராசி என்பர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். குறிப்பாக பணங்காசு சம்பந்தப்பட்டது, பகை சம்பந்தப்பட்டது. மேஷராசி என்பர்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? மெயினாக அலைச்சல் அதிகமாக இருந்திருக்கும், எக்கச்சக்கமான அலைச்சல். ஒரு சில மேஷராசி என்பர்களுக்கு மறைந்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஒரு பயம், ஒரு மறைஞ்சு இருக்கணும், எங்கே இருக்கணும்னு தெரியாமல் இருக்கணும், வெளியில் தெரியாமல் இருக்கணும், இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கணும். அப்படிலாம் ஒரு சில மேஷராசி அன்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருந்திருக்கும். அதே போல் இன்னும் சில மேஷராசி என்பவர்களுக்கு, ஒரு சில மேஷராசி என்பவர்களுக்கு நோய் சம்பந்தப்பட்டதாக இருக்கும், உடல்நிலை ஆரோக்கியம், தேவையில்லாத ஆப்ரேஷன்ஸ், சம்மந்தமே இல்லாத ஒரு ஆப்ரேஷன்ஸ், இதெல்லாம் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கும் காலத்தால். அதே போல் மனக்கவலைகள் அதிகமாக இருந்திருக்கும். இன்னும் சொல்ல போனாக்கா பொருள் வரவு, தன வரவில் வந்த பணங்காசுகளை கூட இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டு இருக்கும். உங்கள்கிட்ட என்ன பண்ணீங்க, பணம் சம்பாரித்து வச்சுருக்கீங்களோ அந்த பணங்காசுகளை கூட மிஸ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் அங்கே ஏற்பட்டிருக்கும். விரோதம் அதிகரிச்சிருக்கும், மெயினாக அதுதான், விரோதம் அதிகரிச்சிருக்கும். சம்பந்தம் இல்லாத விரோதங்கள், நண்பர்கள் கூட எதிரிகளாக மாறிவிடுவது. 10 வருஷமாக நானும் அவரும் ஒரே நல்ல ஃப்ரெண்டு சார், திக் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். ஆனால் இப்போ பாருங்கள், அதை விரோதம் ஏற்பட்டு போச்சு. அப்போ விரோதங்கள் அதிகரிச்சிருக்கும். அதே போல் தேவையில்லாத பயம், தேவையில்லாத அச்சம், தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், இது எதுவுமேங்க எதுக்கு சண்டை போடுறோன்னா சண்டை போட வேண்டிய அவசியமே கிடையாது, ஆனால் சண்டை போடுவோம். தேவையில்லாத பயம், மனக்குழப்பங்கள், அதே போல் கவலை, இன்னும் சொல்லப்போனாக்கா அபரிமிதமான ஒரு அச்சம், காரிய சித்தி, இதெல்லாம் மேஷராசி என்பவர்களுக்கு கடந்த காலங்களில் இருந்திருக்கும். இப்போவும் சொல்கிறேன், மேஷராசி என்பர்களே, நிச்சயமாக இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு நன்மையை செய்கிறது. எனக்கு தெரிஞ்சு இந்த குரு பெயர்ச்சி ஆகப்பட்டது உங்களுக்கு கிட்டத்தட்ட 90% நன்மையை செய்கிறது. மேஷராசிக்கு 90% நன்மையை செய்கிறார் இந்த குரு. காரணம் என்னென்னா, மேஷராசிக்கு தனஸ்தானத்துக்கு போகிறார், பணவரவு தனவரவு அதிகமாக இருக்கும். மேபி உங்கள்கிட்ட பிடிங்கன்னு போன காசு, உங்கள்கிட்ட எடுத்துன்னு போன காசு, நீங்கள் இழந்த பணங்காசுகளை கூட மீண்டும் ஒரு 50% அதில் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேஷராசி அன்பர்களை, இழந்த பணங்காசுகள் ஒரு 50% நீங்கள் அதை திரும்பியும் கலெக்ட் பண்ண முடியும். அப்போ தனஸ்தானத்தில் இருக்கிறார். அதே போல் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். குடும்பத்தில் எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருந்தால், பிள்ளைகளால், பெற்றோர்களால், உடன் பிறந்தவர்களால், சித்தப்பா பெரியப்பா, அண்ணன் தம்பிங்க, அக்கா தங்கிங்க, அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள், மனைவியால் வரக்கூடிய பிரச்சனைகள், மெயினாக பசங்களால் வரக்கூடிய பிரச்சனைகள், ஆண் பசங்க, பொம்பளை பசங்க, கணவன் மனைவி பிரச்சனைகள், குடும்பம் சிறப்பானதாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய கவலைகள் விலகும். பிள்ளைகள் சந்தோஷமாக இனிமேல் சந்தோஷமாக நடந்துப்பாங்க. அப்போ இதெல்லாம் ஒரு சாபம் அல்லது ஒரு கர்ம வினை. லாஸ்ட்டில் உங்களுக்கு நடந்தது எல்லாமே கர்மதோஷம்னு நினச்சிக்கோ. அந்த கர்மதோஷம் விலகியது. அந்த உங்களுடைய கர்மாலாம் குரு இருந்து அந்த கர்மாவை குறைச்சிட்டு போயிருக்காருன்னு அர்த்தம், நன்மையை செய்திருக்கிறாருன்னு அர்த்தம். அப்போ வராத பணங்காசுகள் சேரும். குடும்பம் சிறப்பானதாக இருக்கும். தனவரவு பணவரவு இருக்கும். வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும். வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல உயர்வுகள் கிடைக்கும். வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய அன்பர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும்.
அதே போல் விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கிளியர் ஆகும். வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையும் விலகும். தொழில்துறையை பொறுத்தவரையிலே பிஸ்னஸை பொறுத்தவரையில் பிஸ்னஸ் அபரிமிதமானதாக இருக்கும். பிஸ்னஸ் சூப்பராக இருக்கும். மேஷராசி என்பவர்களே, உங்களுக்கெல்லாம் பிஸ்னஸ் அற்புதமாக இருக்க போகுது. தொழில் உங்களுக்கு கை கொடுக்கும், தொழில் உங்களை காப்பாற்றும். இத்தனை நாள் நீங்கள் தொழிலை காப்பாற்றிருப்பீங்க, இத்தனை நாள் தொழிலை நீங்கள் காப்பாற்றிருப்பீங்க. இனிமே தொழில் உங்களை காப்பாற்றும். அது அற்புதமான தருணம். அதே போல் 6ஆம் இடத்தை உங்கள் மேஷராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அப்போ நான் ஆரம்பத்தில் சொன்னேன், உங்களுடைய பகைவர்கள் இவெல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த பகை குறைவதற்கு தேவையான வழிபாட்டை இப்போவாவது கொஞ்சம் அலட்சியம் இல்லாமல் அதை காதில் வாங்கி அந்த பகைமை குறைவதற்கு தேவையான வழிபாடுகளை செய்ய வேண்டும். அதுக்கு என்ன பரிகாரமோ, அதுக்கு என்ன பிராயச்சித்தமோ கண்டிப்பாக செய்யணும். அப்போது நோய், எதிரி, கடன், இந்த பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் இந்த 3மே காணாமல் போகும். நோய் காணாமல் போகும். நோய் சம்பந்தப்பட்ட வலி, பெயின் அல்லது ஒரு பயம் அது இருக்குமே ஆனால் மேஷராசி என்பவர்களே உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக மேம்பாடு நல்ல டெவலப்மெண்ட் ஏற்படும். ஆரோக்கியம் கூடும். அதே போல் எதிரிகள் காணாமல் போவாங்க. கடன் பிரச்சனைகள் குறையும். அதுக்கு அடுத்தபடியாக மேஷராசிக்கு 8ஆம் பாவமாக இருக்கக்கூடிய ஆயுள் பாவத்தை, கண்டபாவத்தை அந்த குரு பகவான் பார்க்கிறார். அப்போ மேஷராசிக்கு 8ஆம் பாவம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுகமான பிரச்சனைகள், வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் ஒரு சிலது இருக்குது. இங்கே பைசா கொடுத்துட்டு வந்து சாமி நம்ம செல்வி போனால் இல்லைன்றான். வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள். பொண்ணை எங்கே விட்டு வந்தாங்க, இடத்த வாங்கி போட்டு வந்தேன். வெளியில் சொல்ல முடியாத மறைமுகமான பிரச்சனைகள், ஒரு புதையல் பிரச்சனையாக இருக்கலாம், செலவு பிரச்சனையாக இருக்கலாம், பதவி ஏமாந்ததாக இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி மறைமுக பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த மறைமுக பிரச்சனைகளும் விலகும். மேஷராசி அன்பர்களே, இறுதியாக மேஷராசி என்பர்களே உங்களுக்கு அடுத்ததாக எந்த பாவத்தை அந்த குரு பகவான் பார்க்கிறார் அப்படின்னு சொன்னால் உங்கள் ராசிக்கு 10ஆம் பாவமாகிய கர்மஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ தொழில் எப்படி இருக்குங்க? தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். நிறைய மேஷராசி அன்பர்கள் தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நிறைய மேஷராசி அன்பர்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய தொழில் தொடங்குவீர்கள். ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கலாம், அந்த வேலை சரிபட்டு வரலை, சரிதான் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேஷராசி என்பர்களே புதிய தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அது உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், சின்ன பசங்களாக இருக்கலாம், அப்போ யோதிக பருவமாக ஏஜ்டு பர்சனாக இருக்கலாம். புதிய தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்புகள், பிஸ்னஸ் நல்ல முறையில் இருக்கும். அப்போ இந்த குரு பகவான் தனம், வாக்கு, குடும்பம், அதே சமயத்தில் நோய், எதிரி, கடன் மற்றும் ஆயுள் பாவம், மறைமுகமான பிரச்சனைகள், செய்வினை கோளாறுகள், மாந்திரீக தோஷங்கள், இது எல்லாத்தையும் விலக்கி கொடுக்க போகிறார். மறைமுகமான பிரச்சனை என்னங்க? எதிரிகளாக வரக்கூடிய செய்வினை கோளாறுகள், மாந்தி ஏதாவது செஞ்சுட்டாங்க சாமி, நல்லா போயிட்டு இருந்தது, கடை குடும்பம் சூப்பராக இருந்தது, எனக்கு ஃபேக்ட்ரி நல்லா போயிட்டு இருந்தது, இதெல்லாம் செய்வினை கோளாறுகள். திடீர்னு இப்படி ஆயிடுச்சு சாமி. அந்த மாதிரி மறைமுகமான பிரச்சனைகள், செய்வினை கோளாறுகள் இருந்தாலும் அதை எல்லாத்தையும் இந்த குரு கிளியர் பண்ணி கொடுப்பாரு. உங்களுக்கு ஒரு நல்ல குரு கிடச்சி அவர் மூலயமா நல்ல வளர்ச்சி உங்களுக்கு இருக்க போகுது. அன்பார்ந்த மிதுனராசி அன்பர்களே, மிதுனராசி அன்பர்களே, இந்த குரு பயிற்சி இது நாள் வரையிலும் உங்களுக்கு லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய, லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11வது வீட்டில் இருந்து வந்த குரு பகவான் இப்பொழுது விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய 12வது வீட்டுக்கு வந்திருக்கிறார். அப்போது மிதுனராசி என்பவர்களால் சாமி எனக்கு லாபம் குறைஞ்சிருமா அப்படின்னு, இனிமேல் எனக்கு லாபம் கிடைக்காதா, ப்ராஃபிட் இருக்காதா அப்படின்னு ஒரு சந்தேகப்படக்கூடாது, ஒரு பயப்படக்கூடாது. வீண் விரயங்கள் குறையும். செலவு குறைஞ்சாலே லாபம் தானே உங்களுக்கு. இந்த பக்கம் ஒரு பக்கம் ப்ராஃபிட் நிறைய, இந்த மாதம் 5 லட்ச ரூபா லாபம், 4 லட்ச ரூபா ஆஸ்பத்திரிக்கு போச்சு அப்படின்னு சொல்கிறத விட இந்த மாதம் 50,000 ரூபா லாபம் கையில் தான் இருக்குது. இதுதான் புத்திசாலித்தனம், இதுதான் சிறப்பு யோகம்.
அப்போ மிதுன ராசி என்பர்களே, அந்த குரு பகவான் பொதுவாகவே உங்களுக்கு 7க்கும் 10க்கும் முடியும் கேந்திராதிபதி. 3 மற்றும் 4 என்ற 2 கேந்திரங்களுக்கு அதிபதியாக வரக்கூடிய நீங்கள் மிதுன ராசி என்பர்களே, நீங்கள் மிதுன ராசி ஆனாலும் மிதுன லக்னமானாலும் இதை கவனிக்க வேண்டும். ராசி லக்னம் ரெண்டுமே உண்டு மிதுனத்துக்கு. அப்போ மிதுன ராசி லக்ன அன்பர்களே, இந்த குரு பகவான் 12வது வீட்டுக்கு வருவதால் உங்களுடைய வீண் விரயங்கள் குறையும், உங்களுடைய வீண் செலவுகள் குறையும். குறிப்பாக அந்த வட்டி கட்டுறது, அதிகமான வட்டி. இப்போ தான் சொன்ன அந்த வட்டிக்கு வட்டி கட்டுறது, வட்டிக்கு வட்டி கட்டுறது, அந்த வட்டி குட்டி போடுறது, அப்படியே டெவலப் ஆகிறது, இந்த மாதிரியான வட்டி பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் அந்த கடன் பிரச்சனைகளும் நிச்சயமாக இந்த குரு அடைப்பார், கவலை வேண்டாம். நீங்கள் பட்ட கடனை அல்லது உங்களுக்கு அஷ்டம சனியில் சனி பகவான் ஏற்படுத்திய கடனை, சனி பகவான் வாங்கி கொடுத்த கடனை, அவர் தான் வாங்கி கொடுத்துருப்பார். கடன் வாங்கலாம் போயிட்டு அப்படின்வார், போடா போய் கடன் வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்வார் சனி பகவான். அந்த வாங்கின கடனுக்கு வம்பு வழக்க போடக்கூடியவர் கேது. அந்த கடனை பிரம்மாண்டமாக வாங்க வச்சவர் ராகு. அப்போ 3 பேருமா சேர்ந்து மிதுன ராசியை சனி, ராகு, கேது இவங்க 3 பேருமா சேர்ந்து மிதுன ராசிக்கு ஒரு பெரிய சிக்கலில் கொண்டு போய் மாட்டி விட்டுருப்பாங்க. ஆனால் பிராமணன்னு சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் வந்து மிதுன ராசியை காப்பாற்றுவார். இதுதான் அந்த குரு பெயர்ச்சியின் ஒரு வரி பலன்கள். அப்போ எப்படி இருக்குது? சனி, ராகு, கேது என்ற 3 கிரகங்களும் மிதுன ராசிக்கு பலவிதமான சிக்கலை கொண்டு போய் அவனை கழுத்தில் போச்சு சிறையில் உள்ள தள்ளன மாதிரி குண்டுக்குள்ளே தள்ளி விட்டுட்ருக்கோம். அது சின்ன கேட்டு வழியாக நீ இப்படி வெளியில் ஓடி வந்துடுற ராஜா அப்படின்னு சொல்லி வழிகாட்டக்கூடியவர் தான் இந்த குரு. அப்போ நீங்கள் எப்பேற்பட்ட சிக்கலில் இருந்தாலும், வெளியில் வர முடியாத கஷ்டம் அல்லது வெளியில் வர முடியாத சிக்கலில் இருந்தாலும் இந்த குரு பயிற்சியால் அந்த கஷ்டங்களில் இருந்து விடுபடுவீர்கள் மிதுன ராசி அன்பர்களே. அப்போ 12ல் குரு இருக்காரு நீங்கள் பயந்துன்னு உட்காந்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் தொழிலாகட்டும், வியாபாரமாகட்டும், அல்லது கடைகளாகட்டும், பிஸ்னஸ் ஆகட்டும், குடும்பம், வேலை செய்கிற இடம், உங்களுடைய ஜாப், எதுவாக இருந்தாலும் கவலை வேண்டாம் மிதுன ராசி என்பர்களே. வளர்ச்சிகள் இருக்கும், கட்டாயம் வளர்ச்சி இருக்கும். நல்லா சொல்லிட்டேன். நீங்கள் 5 லட்ச ரூபா 50 லட்ச ரூபா மாதம் லாபம் எடுத்து அதில் 90% செலவு பண்ணுறதை விட, அலைச்சலோடு செலவு பண்ணுறதை விட ஒரு 50,000 ரூபா சம்பாரித்து லாபம்னு வந்தால் கூட மகிழ்ச்சி. செலவில்லாத லாபம், அதுதான் உண்மை. அங்கே அலைச்சல் இல்லாமல் உட்காந்த இடத்துல ஹார்ட் ஒர்க் பண்ணுறதை விட ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும்னு சொல்லுவாங்க. வேர்வை சிந்தி ரத்தத்தை சிந்தி உழைக்கிறத விட உட்காந்த இடத்துல ஒரு 10 ரூபா சம்பாரிச்சா அதுதான் புத்திசாலித்தனம். அந்த ஸ்மார்ட் ஒர்க்கை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வாரி வழங்க போகிறது எனதருமை மிதுன ராசி அன்பர்களே. அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய மிதுன ராசி என்பர்களே, நீங்கள் அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சரிதான். அரசியல் தலைவர்களை பொறுத்தவரையில் பலவிதமான குழப்பங்கள் மனசில் இருக்கும். தேவையில்லாத வீண்பிழை அவமானங்கள், அதாவது உள்ளே இருக்கக்கூடிய கட்சியிலே ஒரு அவப்பெயர்கள், அதாவது அவப்பெயர்னு சொல்கிறத விட உங்களை பற்றி பின்னாடி பேசக்கூடிய வார்த்தைகள் அதிகமானதாக இருக்கும். பக்கத்துலேயே தான் இருப்பாங்க, வெளியில் நல்லா பேசுவாங்க, வெளியில் நல்ல மரியாதைகள் இருக்கும். ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய கட்சிகளில் நிறைய விரோதங்கள் இருக்கும், அல்லது தேவையில்லாத வார்த்தைகளை பிரயோகப்படுத்துவார்கள். அப்போ அந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் அரசியல் தலைவர்களுக்கு அதெல்லாம் விலகும், வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும். மெயினாக நம்ம சொல்ல வேண்டியது, அரசியல் தலைவர்களுக்கு இந்த வருஷம் வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும். மிதுன ராசியாக இருப்பார்களே ஆனால் நல்ல வெற்றி கிடைக்கும், நல்ல முன்னேற்றம் ஏற்படும், வரவு செலவுகள் அதிகரிக்கும், நல்ல லாபங்கள் கிடைக்கும் மிதுன ராசி அன்பர்களே. அதே போல் எனக்கு எலெக்ஷனில் சீட்டு கிடைக்குமா? நிச்சயமாக வாய்ப்புகள் அதிகரிக்கும். செலவு பண்ணலாமா? இதெல்லாம் உங்கள் அந்த செலவு பண்ணலாமா, ஜெயிக்கலாமான்ற வார்த்தைக்கு மட்டும் உங்கள் பிறப்பு ஜாதகம். ஆனால் வாய்ப்புகள் தேடி வரும், நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். தயவு செய்து அந்த வாய்ப்புகளை மிஸ் பண்ணாதீங்க மிதுன ராசி அன்பர்களே. நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான், உங்களுக்கு ஒரு வாய்ப்பு
நிச்சயமாக சாமி கொடுப்பார், குரு கொடுப்பார். அந்த நல் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே போல் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இவை இரண்டுமே குறையும்னு நான் சொல்லியிருக்கிறேன். நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். மெயினாக மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு இருக்கக்கூடிய சோகங்கள், ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணுறது, நிறைய விஷயங்கள், ஃபேமிலி கேர்ள்ஸாக இருக்கலாம், குடும்ப பெண்களாக இருக்கலாம், மாமனார் மாமியார் அல்லது மருமகள்கள், ஒரு சேடாக ஃபீல் பண்ணுறது, அப்பா அம்மா இல்லாமல் இருக்கிறது, அல்லது பேரண்ட்டோட ஒரு பேட் ஒப்பீனியன் வர்றது, அந்த மாதிரி பெற்றோர்கள் பிள்ளைகள் கவலைகள் இருக்குமே ஆனால், சோகம் இருக்குமே ஆனால் அந்த சோகங்கள் விலகும். நிறைய அன்பர்களுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த முறை இந்த குரு பயிற்சியாலே புத்திர பாக்கியம் அதிகரிக்கும். மிதுன ராசிக்கு வேறு எந்த ராசிக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு புத்திரபாகிய யோகத்தை இந்த குரோதி வருஷத்தில் வரக்கூடிய, ஏன்னா ரிஷபத்துக்கு நிற்கக்கூடிய குருவிற்கு கேந்திரத்தில் சனி, யாருக்கு? குருவுக்கு கேந்திரத்தில் 10ல் சனி, மிதுனத்துக்கு 9ல் சனி. அதே போல் ராசிக்கு கேந்திரத்தில் ராகு கேது, ஆனால் 3-11ஆக குருவும் ராகுவும். அப்போ இது போல் இருக்கிறதால புத்திர பாக்கியங்கள் அதிகரிக்கும். அதே போல் தேவையில்லாத தாரிதரிய பீடைகள் இருக்குமே ஆனால் அந்த தேவ பீடைகள் எல்லாம் விலகும். விரோதங்கள் ஏற்பட்டிருக்குமே ஆனால் அந்த விரோதிகள் அடக்கி வைக்கப்படுவார்கள். உங்களுடைய விரோதிகள் கட்டுப்படுவார்கள். அவங்களுக்கு தேவையான ஒரு அவங்கள கட்டுப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். அதே போல் செய்வினை கோளாறுகள், மாந்திரிக தோஷங்கள், இடதோஷங்கள், இடப்பிரச்சனைகள், அக்கம்பக்கத்து பிரச்சனைகள் இவையெல்லாம் இருக்குமே ஆனால் அந்த மாதிரியான இடப்பிரச்சனைகள் எல்லாமும் குறையும். மிதுன ராசி அன்பர்களே, சொத்து பிரச்சனைகள், பூர்வீக சொத்து பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், தொழில் பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், பிள்ளைகள் பற்றிய கவலைகள், பசங்க சொல்கிற பேச்சை கேட்காமல் இருக்கிறது, அது பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்குமான பிரச்சனைகள், இந்த மாதிரியெல்லாம் இருக்குமே ஆனால் அவை எல்லாமும் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு மிதுன ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா பல தோஷம் அப்படின்னு சொல்லும்போது கர்ம வினைகளால் ஏற்படக்கூடியது. அந்த கர்ம வினைகள் அதனால் வரக்கூடிய தோஷங்கள் குறையும். குரு 12 இருந்து ரிஷபராசியில் இருந்து 2-12 அமைகின்ற பொழுது அந்த கர்ம தோஷங்கள் விலகும், வியாதிகள் குறையும். உங்களுக்கு என்ன மாதிரியான வியாதிகள் இருந்தாலும் அதனுடைய தாக்கம் குறையும். உடல்நிலை ஆரோக்கியத்தில் நல்ல உயர்வு ஏற்படும். உங்களுக்கு இருக்கக்கூடிய மன பயம், ஏதோ ஒரு விஷயத்துக்கு மனசு பயப்படுது, சாமி ஏதோ ஒன்று என் காதில் பேசுது, ஏதோ யாரோ இருக்கா மாதிரியே ஃபீல் பண்ணுறேன். அப்போ அதெல்லாம் ஒரு செய்வினை கோளாறுகளுடைய அர்த்தம். அப்போது அந்த மாதிரி விரோதிகள் பிரச்சனைகள், வியாதி பிரச்சனைகள், மரண பயம் இதெல்லாம் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் குறையும். அதே போல் சொந்த பந்தங்கள் இருக்கக்கூடிய விரோதங்கள் அவையும் குறையும். லக்ஷ்மி கடாட்சம் பெருகும், தனலாபம் பெருகும். அநியாயமாக கிடைக்கப்பெற்ற தண்டனைகள் குறையும். சிறை தண்டனைகள், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, தேவையில்லாத தண்டனைகள் இருக்குமே ஆனால் அந்த தண்டனைகள்லாம், சிறை தண்டனைகள், ஜாமீன்கள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வீண் செலவுகள் குறையும். மரண பயம் நீங்கும். துன்பம் குறையும். எடுத்த காரியத்திலே நஷ்டம் ஏற்படுமே ஆனால் அந்த நஷ்டங்கள் விலகி லாபங்கள் அதிகரிக்கும். பணவரவு, தனவரவு அதிகமாக இருக்கும். பகை குறையும். அதே சமயத்தில் வரவு செலவுகள் அதிகரிக்கும். இன்னும் சொல்லப்போனால் ஆரோக்கிய செலவுகள், ஆரோக்கியத்திற்கான செலவுகள் அது கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. அப்போ என்ன பண்ணலாம்? ஒரு 60ஆம் கல்யாணம் பண்ணிக்கிறது, 70ஆம் கல்யாணம், ஒரு ஆயுஷ் ஹோமம் பண்ணிக்கிறது வீட்டில் வச்சு பண்ணணும். இந்த ஹோமங்கள் மந்திரங்கள்லாம் வீட்டில் வச்சு செய்வது சிறப்பு. வேலை வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். திருமண யோகங்கள் கைகூடும். குடும்ப பெண்களுக்கு சிறப்பாக இருக்கும்.
கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். கணவன் மனைவியிடையே அந்யோன்ய பாவங்கள் அதிகரிக்கும், வளர்ச்சி அதிகரிக்கும். இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம மிதுன ராசிக்கு சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ மிதுன ராசி என்பவர்களே, இந்த குரு பெயர்ச்சி அதி அற்புதமான பெயர்ச்சி. உங்களுக்கு 70% வரை நன்மை நடக்கும். அன்பார்ந்த கன்னி ராசி அன்பர்களே, கன்னி ராசி அன்பர்களே, அற்புதமான குரு பெயர்ச்சி. உங்களுக்காகவே செதுக்கி வைக்கப்பட்ட சிற்பம் போல. ஒருத்தர் போயிட்டு எங்கள் கோவிலுக்கு ஒரு மீனாட்சி சிலை வேணுங்க, எங்கள் ஊருக்கு ஒரு புள்ளியார் சிலை வேணுங்கன்னா, எங்கள் புள்ளியார் கொஞ்சம் குண்டாக இருக்கணும், அந்த கையில் மோதகம்லாம் நல்லா தெரியணும், அற்புதமாக தெரியணும், கண்ணு திறந்து பார்க்குற மாதிரி இருக்கணும், இப்படிலாம் அந்த ஊர் ஜனங்க சொல்லிட்டு வருவாங்க. முருகன் வந்து சிரிச்ச முகமாக இருக்கணும், மயிலெலாம் அந்த ரேகையெல்லாம் தெரியணும்னுவாங்க. அதுபோல் சொல்லி செதுக்கப்பட்ட சிற்பங்களைப் போல கன்னிராசி அன்பர்களுக்காக செதுக்கப்பட்ட ஒரு அற்புதமான கால நேரம், நல்ல நேரம் உங்களுக்கு துவங்குகிறது. கன்னிராசி நண்பர்களே, உங்களுடைய கஷ்டங்கள் என்னன்னு தெரியும். நிறைய பேர் உங்களை பக்கத்தில் இருக்கிறவங்களே உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு கடுமையான சூழ்நிலைகள் இருக்கும். மனைவி, மக்கள், பெற்றோர்கள் அல்லது நல்லா நெருங்கி பழகக்கூடியவர்கள், அவங்கள்ட்ட கூட நிறைய நேரங்களில் மன வேறுபாடுகள், கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கும், டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன். அப்போ கன்னிராசி நேயர்களே, அதனால் நிறைய நண்பர்கள் பிரிஞ்சிருக்கலாம், நிறைய ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கலாம், அல்லது நிறைய ரிலேஷன்ஷிப்பையும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணியிருக்கலாம். அப்போ அந்த மாதிரி இழப்புகள், பிரிவுகள் இருக்குமே, ஆனால் அதெல்லாம் போன வருஷத்தோடு முடிஞ்சு போச்சு. நிச்சயமாக நான் எழுதி கொடுக்குறேன் கன்னிராசி என்பர்களே, உங்களை எதிர்த்தவர்கள் எல்லாம் காணாமல் போவார்கள். உங்களை எதிர்த்தவர்கள் எல்லாம் காணாமல் போவார்கள். நீங்கள் ஒன்றும் ஓட விட மாட்டீங்க. எப்படி காலமும் நேரமும் அவங்கள உங்கள் முன்னாடி கொண்டு வந்து ஒரு விரோதியாக நிப்பாட்டிச்சோ, அதே போல் இப்போ கன்னி ராசிக்கு ஒரு நல்ல நேரம் வந்திருக்குது. அந்த நல்ல நேரம் ஆட்டோமேட்டிக்காக அவங்கள வந்து ரிவேர்ஸ் கியர் போட வைக்கும். உங்களை பார்த்து அவங்க பயந்தோ, யார் உங்களை மிரட்டினாங்களோ அவங்களே உங்கள்கிட்ட பணிஞ்சு போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். கன்னிராசி நேயர்களே, அப்படி என்ன அற்புதம் நடக்குது கன்னிராசிக்கு அப்படின்னு கேட்டாக்கா, ராசிக்கு 9வது வீடு என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரனுடைய வீட்டில், சுக்கிரன் கன்னி லக்னமானாலும் கன்னி ராசியானாலும் இதை கவனிக்க வேண்டும். கன்னி ராசியானாலும் கன்னி லக்னமானாலும் எனதருமை கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசி லக்னத்திற்கு 2க்கும் 9க்கும் உடையவன், முழு சுபராக விளங்கக்கூடிய சுக்கிரன். அந்த முழு சுக்கிரன் குருவுக்கு சுபராக விளங்குகிறார், நட்பு கிரகமாக விளங்குகிறார். ஆகையினாலே அந்த 2க்கும் 9க்கும் உடைய சுக்கிரனுடைய வீட்டில் அமரக்கூடிய அந்த குரு எல்லா யோகத்தையும் எல்லா பாக்கியத்தையும் உங்களுக்கு கொடுக்கிறார். பாக்கியம்னா என்னங்க? எல்லா பாக்கியமும், ஆரோக்கியம் அது ஒரு பாக்கியம், வேலை வாய்ப்பு வருமானம் அது ஒரு பாக்கியம், தொழில் அமைப்பு அது ஒரு பாக்கியம், அதே போல் வருமானம் அது ஒரு பாக்கியம், நோய் நொடி இல்லா வாழ்க்கை அது ஒரு பாக்கியம், உரிய காலத்தில் உரிய பருவத்தில் நடக்கக்கூடிய மங்கள விசேஷங்கள் அது ஒரு பாக்கியம். அப்போ அந்தந்த காலகட்டத்தில் நடக்க வேண்டிய எல்லா விசேஷங்களும் நடக்குமே, ஆனால் அதுவும் இல்லாமல் ஒரு பாக்கியம்தான். இப்படியாக 9வது வீட்டில் அதே போல் தனம், குடும்பம், வாக்கு, இந்த 3 விஷயத்தையும், இந்த 3 சப்ஜெக்டையும் குரு பகவான் வாரி தருகிறார். குடும்பம் சிறப்பானதாக இருக்கும். நான் தான் சொன்னனே, புரிந்து கொள்ளாத உறவுகள் கூட உங்களை புரிந்து கொள்ளுவார்கள். சரிவர உங்களுக்கு புரிஞ்சுக்கல, அவங்க கூட என்ன பண்ணுவாங்க, உங்களை வந்து புரிஞ்சுப்பாங்க. நல்ல முறையில் முன்னேற்றம் ஏற்படும். கன்னிராசி அன்பர்களே, நல்ல முன்னேற்றம் இருக்கும். குறிப்பாக கணவன் மனைவி இடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். என் மருமக கோச்சு போயிடுத்து சாமி, அங்கே போய் உட்காந்துருக்கு, எங்கள் வீட்டம்மா போயிட்டாங்க, மனைவி போய் அங்கே உட்காந்துருக்காங்க, வரமாட்டேங்கிறாங்க, எங்கள் வீட்டுக்காரர் என்னை கூப்பிடுவாரா
மாப்பிள்ளை வருவாரா, இந்த மாதிரியான கேள்விகள். அப்போது பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் காதல் திருமணங்கள் நான் ஒருத்தரை விரும்புகிறேன், ஆனால் நட்சத்திர பொருத்தம் இல்லை, ரஜ்ஜு பொருத்தம் இல்லை, ஆரோகணம் அவரோகணம் இதெல்லாம் நீங்களே பார்த்துக்கிறீங்க. அந்த மாதிரி அந்த காதல் ஒற்றுமைகள் கைகூடும், திருமண யோகங்கள் கைகூடும். இன்னும் சொல்லப்போனால் கன்னிராசி என்பர்களே, காதல் திருமணங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பெற்றோர்கள் நல்லாசிகளோடு, அதுதான் முக்கியமங்க. பெற்றோர்களுடைய நல்லாசிகளோடு அந்த காதல் திருமணங்கள் கைகூடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அங்கேயும் ஒருதலை பட்சமாக இருக்குமே ஆனால் அந்த பொண்ணு எனக்கு கிடைக்குமா, அந்த பையன் எனக்கு கிடைப்பானா, அதில் ஏதேனும் ட்ரபுள்கள் இருக்குமே ஆனால், பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையும் விலகும் கன்னிராசி என்பர்களே. சரி, அப்போது அதே போல் வருமானம் கைகூடும். நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் விலகும் கன்னிராசி என்பர்களே. பண கஷ்டம் விலகும், பணவரவு தனவரவு அதிகரிக்கும், வருமானம் அதிகரிக்கும், நல்ல முன்னேற்றம் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் கன்னிராசி என்பர்களே, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் இவையெல்லாம் இருக்குமே ஆனால் அந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் எல்லாம் விலகும். மெயினாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள். அப்படி என்ன கடன் சுமைகள் இருக்குது, அப்படி என்ன கடன் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிச்சயமாக கன்னிராசி என்பவர்களுக்கு அபரிமிதமான கடன், வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில கடன் பிரச்சனைகள் இருக்கலாம். 30 கோடி, 40 கோடி, 50 கோடி. அப்போ அந்த மாதிரி கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் உரிய வழிபாடுகள். இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் வந்திருக்கு, குரு நல்ல இடத்திற்கு வந்திருக்கிறார். யாராவது ஒருத்தர் மூலியமாக ஒரு நல்ல குரு கிடைச்சி வழிகாட்டுதல் பிரகாரம் அதற்குரிய ஆலய வழிபாடுகள் அல்லது பரிகாரங்கள் செய்வீர்களேயானால் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல நேரம், கடன் சுமைகள் குறையும் கன்னிராசி அன்பர்களே. அதே போல் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். தனியார் வேலையானாலும் கவர்மெண்ட் ஜாப் ஆனாலும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். கல்வி நிறுவனங்கள்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்கள், சட்ட ரீதியான சட்ட சிக்கல்களில் போய் மாட்டிக்கிட்டு இருப்பீங்க, அந்த சட்ட சிக்கல்கள் விலகும். அதே போல் உங்களுக்கு அந்த அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்களுக்கு டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிஸ், நிறைய கன்னிராசி என்பர்கள் என்கொயரி நடக்கும். அந்த மாதிரி என்கொயரி நடக்குது அல்லது ஏதேனும் ஒரு ரைடு நடக்குதுன்னா நிச்சயமாக அதுலேருந்து விடுதலை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி இல்லைன்னா இப்படி சொல்லலாம், உங்களுக்கு ஃபேவரபுளான ஜட்ஜ்மெண்ட் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு கன்னிராசி அன்பர்களே. அதே போல தான் செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரீக தோஷங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் நம்பி ஏதேனும் சிக்கலில் போய் மாட்டின்னு இருப்பீங்களே ஆனால் அந்த சிக்கலில் இருந்தும் வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு கன்னிராசி நேயர்களே. அப்போ அரசியல் நெருக்கடிகள், அரசியல் பழிவாங்குதல் அல்லது எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவு, பகை, விரோதம் இதெல்லாம் கன்னிராசிக்கு அதிகமாக இருக்கும். குறிப்பாக கூட தொழில் பண்ணக்கூடியவங்க, தொழில் போட்டியாக பண்ணக்கூடியவங்க, உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய போட்டி, தொழில் போட்டி, தொழில் எதிரி, உத்தியோக போட்டிகள், உள்நாடு வெளிநாடு, இங்கே இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களே, அந்த எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறையும், எதிரிகளுடைய பிரச்சனைகள் குறையும். கண் திருஷ்டிகள் இருக்குமே ஆனால் திருஷ்டியால் வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும். அதே போல் சிறு சிறு விபத்துக்கள் ஏற்பட்டிருக்கும். அந்த சிறு சிறு விபத்துக்கள் ஏற்பட்டிருக்குமே ஆனால் அந்த விபத்துக்கள் எல்லாம் குறையும். கவலை வேண்டாம். மனசில் இருக்கக்கூடிய பயம் விலகும். ஒரு அச்சம் இருக்குமே ஆனால், ஒரு பயம் இருக்குமே ஆனால் அந்த மனசில் இருக்கக்கூடிய பயம் விலகும் எனதருமை கன்னிராசி அன்பர்களே. அதோடு மட்டுமல்ல, மனக்கவலைகள், மனக்குழப்பம், மன கஷ்டம், மெயினாக டிப்ரெஷன்ஸ், மனசு ஒரு பதட்டமாகவே இருக்கிறது. யாரோ ஒருத்தர் ஒன்றுமே செய்ய முடியல சாமி, அவர் ரொம்ப அநியாயம் பண்ணுறான், என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, எல்லா தெய்வமும் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுது, அந்த மாதிரி கடுமையான காலதோஷங்கள். கேது இருக்கார் கண்ணியில், வச்சு செய்வார் கண்ணியை. அப்போ கடுமையான காலதோஷங்கள் இருந்தாலும் எந்த தெய்வமும் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது சாமி,
ஒரு விரோதி, ஒரு அநியாயம் அக்கிரமம் செய்யக்கூடியவன், அவன் கன்னி ராசியை ஆட்டி படைக்கிறா சாமி, எந்த தெய்வமும் முறையிடல, அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ இதெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சரியான வழிபாடுகள் என்ன என்பதை தெரிந்து அதை செய்வீர்களேயானால் நீங்களும் ராஜாவாகலாம், நீங்களும் வெற்றி பெறலாம். எனதருமை கன்னிராசி நேயர்களே, அப்போ நல்ல நேரம் திரிகோணத்தில் குரு, ஜென்ம கேது, குரு கேது வந்தாலே அது ஒரு கோடீஸ்வர யோகம் என்பதை மறந்து விடாதீர்கள். கன்னிராசிக்கு இது கோடீஸ்வர யோகம். ஏன்னா குரு கேது தொடர்புனாலே என்ன சொல்கிறாங்க, அது ஆன்மீகமாக இருக்கும், அங்கே போகலாம் இங்கே வரலாம். கண்டிப்பாக அது ஒரு கோடீஸ்வர யோகம். நல்ல உயர்வை கொடுக்கும், நல்ல வெற்றியை கொடுக்கும். எனதருமை கன்னிராசி அன்பர்களே, அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், கடன் சுமைகள் குறையும். அதோடு மட்டுமல்ல கன்னிராசி என்பர்களே, நிறைய வெளிநாட்டு யோகங்கள் ஏற்படும். வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள், வேலைக்காக, பிஸ்னஸ்க்காக வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும். குடும்பத்தை வெளிநாட்டுக்கு கூப்பிட்டு போகிறது, மனைவியை கூட அழைச்சிட்டு போகிறது, பசங்களை கூப்பிட்டு போகிறது, அங்கேயே செட்டில் ஆகிறது. அல்லது வெளிநாட்டில் இருக்கீங்க, அங்கே ஏதாவது விசா சம்திங் ப்ராப்ளம், விசா ப்ராப்ளம், என்கொயரி ப்ராப்ளம், ரெனிவல் ப்ராப்ளம், அந்த மாதிரியான வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் அவையெல்லாமும் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கன்னிராசி அன்பர்களே, அன்பார்ந்த விருச்சக ராசி நேயர்களே, விருச்சக ராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சி அதி அற்புதமான ஒரு குரு பெயர்ச்சியாக விருச்சக ராசிக்கு அமைய போகிறது. ஒரு ராஜயோகம் கிடைக்கப் போகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, 2 கிரகங்கள், இன்னும் சொல்லப்போனால் 3 கிரகங்கள், இதுவரையிலும் 2 கிரகம் விருச்சக ராசியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, பார்வைப்படுது. இனிமேல் 3 கிரகங்களுடைய பார்வை நம்ம விருச்சக ராசிக்கு கிடைக்க போகுது. அதனால் ஒரு மிகப்பெரிய ராஜயோகம் நம்முடைய விருச்சக ராசி அன்பர்களுக்கு காத்திருக்கிறது. மிகப்பெரிய ராஜயோகம் கிடைக்க போகுது. என்ன மாதிரியான ராஜயோகம்? முதல் கிரகம் யார்? சனி பார்க்குறார். 4-10 4ஆம் இடத்துல உட்காந்து சனி பகவான் 10வது பார்வையாக விருச்சக ராசியை பார்க்கிறார். அதனால தான் அர்த்தாஷ்டம சனி. அதுக்கு அடுத்தபடியாக ராகு பகவான் திரிகோணத்தில் உட்காந்து 5வது பார்வையாக பார்க்கிறார். 3வது கிரகமாக இந்த மே மாதத்தில் இருந்து குருவும் உங்களை பார்க்க போகிறார். குருவும் உங்களை பார்க்க போகிறார். எனதருமை விருச்சக ராசி நேயர்களே, அப்போ விருச்சக ராசியை சனி பார்க்கிறார், ராகு பார்க்கிறார். சனி ராகுவோடு இணைந்து குருவும் பார்க்கிறார். குருவும் சனியும் சேர்ந்தால் அது ஒரு, அதாவது பிரம்மகத்தி தோஷம்னு சொல்லுவாங்க, தோஷங்கள் இருக்கட்டும். ஆனால் அதே குருவும் சனியும் இணைந்தால் மிகப்பெரிய ராஜயோகம் கிடைக்கும். மிகப்பெரிய ராஜாவுடைய ஜாதகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, அல்லது அரசியல் தலைவர்களுடைய ஜாதகங்கள் எல்லாம் பார்ப்பீர்களே, ஆனால் அங்கெல்லாம் என்ன இருக்குங்க, இந்த குரு சனி காம்பினேஷன் கண்டிப்பாக இருக்கும். ஒரு மிகப்பெரிய ஒரு அமைச்சராக இருப்பாங்க, இல்லை ஒரு நல்ல போஸ்டிங்கில் இருப்பாங்க, எம்எல்ஏவாக இருப்பாங்க. ஒரு நிறைய ஜாதகங்களில் நீங்கள் உயர்ந்த ஜாதகங்களில் பார்க்கலாம். அரச யோகம், ராஜயோகம் பெற்ற ஜாதகங்கள்லாம் பார்ப்பீர்களே, ஆனால் இந்த குரு சனி காம்பினேஷன்ஸ் இருக்கும். கூட ராகு சேரும்போது அபரிமிதமான ஒரு நேம் கிரியேட் ஆகும், ஃபெமிலியாரிட்டி கிடைக்கும், ஃபேமஸ் ஆகும். அப்போ விருச்சக ராசி நேயர்களே, நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும், எந்த ஸ்டேஜில் நீங்கள் இருந்தாலும், நிச்சயமாக இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை தரப்போகிறது. அருமையான அபரிமிதமான வளர்ச்சி உங்களுக்கு காத்திருக்கிறது. எனதருமை விருச்சக ராசி நேயர்களே, அப்போ குரு பகவான் சப்தமமாக நின்று இனிமேல் நீங்கள் உங்களுக்கு கவலை தேவையில்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. விருச்சக ராசி நேயர்களே, என்ன கவலை வேண்டாம், என்ன கவலை வேண்டாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எந்த விஷயத்திற்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை. ஏன்னா தனிப்பட்ட சனி பகவான் அந்த விருச்சக ராசியை பார்த்தாரு,
கொடுமையான விஷயங்கள், பல கஷ்டங்கள் நேர்ந்தது. பகைமை வளர்ந்திருக்கலாம், விரோதங்கள் வளர்ந்திருக்கலாம், விரோதிகள் வளர்ந்திருக்கலாம், ஆரோக்கியங்களில் கொஞ்சம் குறைவுகள் நோய் நொடிகள் ஏற்பட்டு இருக்கலாம். அப்போது இதெல்லாம் சனி பார்வையால் வந்திருக்கும். ராகு பார்க்கின்ற பொழுது பொருளை இழந்திருக்கலாம், அதில் பொருளாதாரத்தை வீண் விரயங்களாக அதிகமான செலவுகள் ஏற்பட்டிருக்கலாம். ஒரு 10,000 ரூபா பட்ஜெட்டில் ஒரு விஷயம் பண்ணிங்கன்னா அது 1 லட்ச ரூபாவில் போய் முடியும். 10 மடங்கு அதிகமான வீண் விரயங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அப்போது அந்த வீண் விரயங்கள் மற்றும் அந்த கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் குரு பார்க்கின்ற பொழுது கட்டுப்படுத்துவார். அப்போ தனலாபம் கிடைக்கும், சௌபாகிய யோகம் கிடைக்கும். விருச்சக ராசி நேயர்களே, குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிற வார்த்தை, குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிற வார்த்தை 12 ராசிகளிலே நம்முடைய விருச்சக ராசிக்குத்தான் அந்த வார்த்தை பொருந்தும். அப்போ இந்த குரு பார்வையினாலே கோடி கோடி நன்மை உங்களுக்கு ஏற்பட போகிறது எனதருமை விருச்சக ராசி நேயர்களே. அப்போ என்னெல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நிச்சயமாக நல்ல தனலாபம், பணலாபம், தனவரவு, பணவரவு நல்ல முறையில் இருக்க போகுது. நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் விருச்சக ராசி என்பர்களே, தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும், நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், பிஸ்னஸ் நல்ல முறையில் இருக்கும், வளர்ச்சி அடைந்ததாக இருக்கும் விருச்சக ராசி நேயர்களே. அதே போல் நீங்கள் ஒரு ரெனோவேஷன்ஸ் செஞ்சுருக்கலாம், இல்லை புதுசாக பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்கலாம், இல்லை புதுசாக தொழில் ஆரம்பிச்சிருக்கலாம், ஏற்கனவே செஞ்சிருக்க தொழில் கூட கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய காலம். நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுக்கான அந்த வரவு செலவு டிரான்சாக்ஷன் நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு ஒரு டெவலப்மெண்ட்டாக இருக்க போகுது. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் பிஸ்னஸ் நல்ல வளர்ச்சி அடையும், சந்தோஷம் அதிகரிக்கும் விருச்சக ராசி நேயர்களே. இதில் ஏதேனும் ட்ரபுள் இருக்குமே ஆனால், இதில் ஏதேனும் கஷ்டங்கள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக அப்போ விருச்சக ராசி என்பவர்களே உங்கள் ஜாதகத்தில் தான் பிரச்சனை இருக்குது. ஏன்னா அவ்வளோ நல்லா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 90% என்னுடைய அனலைஸ் பிரகாரம் விருச்சக ராசிக்கு 90% இந்த குரு பெயர்ச்சி அவ்வளோ சிறப்பாக இருக்குது. 99 கூட நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த சனியும் ராகுவும் இருந்து அந்த இடத்துல குரு பார்க்கும்போது அது எவ்வளோ பெரிய ராஜயோகம் அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும். எத்தனையோ அரசியல் தலைவர்கள் ஜாதகத்தில் நானே பார்த்துருக்கேன் இந்த சனி ராகு ப்ளஸ் குருவுடைய சேர்க்கை. அப்போ அபரிமிதமான உள்ள வளர்ச்சி. டாக்டர்ஸ், நிறைய டாக்டருடைய ஜாதகத்தில் நீங்கள் அந்த சனி ராகு குருவுடைய காம்பினேஷனை பார்க்கலாம். மிகப்பெரிய தொழில் அதிபர்கள், செல்வந்தர்கள் இடத்துல அந்த ஜாதகத்தை நீங்கள் பார்க்கலாம். காம்பினேஷன், கிரக காம்பினேஷன் நீங்கள் பார்க்கலாம். வெளிநாட்டு உத்தியோகம், வெளிநாட்டில் ஒரு பெரிய பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள், ஒரு சிஇஓ ரேஞ்சில் இருக்கக்கூடியவங்க, இன்னும் அதுக்கு மேலே நல்லா உத்தியோகம் செய்யக்கூடியவங்க, குரூப் ஆஃப் கம்பெனிஸ், மினரல்ஸ் அது மாதிரி சம்மந்தப்பட்ட ஒரு குரூப் ஆஃப் கம்பெனி, ஒரு கம்பெனி 30 கம்பெனி சேர்ந்து ஒரே நிர்வாகம். அப்போ அந்த மாதிரியெல்லாம் பல 100 கோடி, பல 1000 கோடி அதிகமான கேஷ் ஹேண்ட்லிங், இதெல்லாம் பல கோடி ரூபாய், பல 100 கோடி, பல 1000 கோடி இது கேஷ் ஹேண்ட்லிங் பண்ணுறாங்கன்னா நிச்சயமாக சனி ராகு குரு காம்பினேஷன் அவங்க ஜாதகத்தில் இருக்கும். அப்போ அதே போல் இந்த சனி குரு காம்பினேஷன் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு யோக காலம், ஒரு நல்ல நேரம், ஒரு திடீர் அதிர்ஷ்டம், அதிர்ஷ்டசாலிகள் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்பட போகிறது விருச்சக ராசி நேயர்களே. இதெல்லாம் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். எந்த பிரச்சனையெல்லாம் குறையும் அப்படின்னா சோகங்கள் குறையும். இதெல்லாம் உங்களுக்கு சோகமாக இருக்கும், அந்த சோகங்கள்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் புத்திர பாக்கியம் ஏற்படும், குழந்தை பாக்கியங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மேலோங்கும். பிரிந்த கணவனாக இருந்தாலும் சரிதான், பிரிந்த மனைவியாக இருந்தாலும் சரிதான், மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போது அன்பர்களே, விருச்சக ராசி அன்பர்களே, புத்திர பாக்கியம் ஏற்படும். ஏற்கனவே உங்கள் ஜாதகத்தில் புத்திர சோகம் இருக்குமே ஆனால் அந்த புத்திர சோகம்ன்றதாங்க அந்த குழந்தை பாக்கியத்திற்கான தோஷம். 5ல் செவ்வாய் இருப்பது, 5ல் ராகு இருப்பது, அல்லது செவ்வாய் வீரியத்தன்மை குறைந்து இருப்பது,
இந்த மாதிரிலாம் இருக்கும். அது புத்திர சோகம்னு சொல்லுவாங்க. அந்த புத்திர சோக தோஷம் இருக்குமே ஆனால் அந்த தோஷமும் நிவர்த்தியாகும். தேக பீடை ஆரோக்கியம் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் ஏதேனும் நோய் நொடிகள் இருக்குமே ஆனால் அந்த நோய் நொடிகள் குறைஞ்சி நல்ல ஹெல்த்தான ஒரு ஆரோக்கியம் மேம்படும். சின்ன சின்ன ஆப்ரேஷன்ஸ்லாம் செஞ்சுக்கிறது நன்மை தரக்கூடியதாக இருக்கும். ஆப்ரேஷன்லாம் நல்லா சக்ஸஸாக முடியும். விரோதம் குறையும். விரோதிகளை அடக்கி ஆள்வீர்கள் விருச்சிகராசி என்பவர்களே. அதே போல் ஜெயம், எடுத்த காரியம் எல்லாம் ஜெயமாகும். லாபம் அதிகரிக்கும். வியாதிகள் குறையும். பந்துக்களிடையே விரோதம் அதிகரிக்கும். அங்கே மட்டும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள. பந்துக்களிடையே விரோதம், ரிலேஷன்ஷிப் இருக்காங்க இல்லையா, உறவு முறைகளில் அந்த சொந்த பந்தங்களிடத்தில் விரோதங்கள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ கொஞ்சம் வீண்படி அவமானங்கள், அதெல்லாம் வீண்படி அபாண்டமான பழிகள் சொல்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கை தேவை. அதே போல் சேதங்கள், ஒரு சில சேதங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அங்கேயும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். வீண் செலவுகளை தவிர்க்க வேண்டும். அதே போல் பயம், குறிப்பாக இந்த விருச்சிக ராசி என்பவர்களே, உங்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய பயத்தை விலக்குவது நல்லது. தேவையில்லாத பயங்கள், அது ஒரு மரண பயமாக இருக்கலாம், அல்லது நோய் நொடிகள் சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய பயமாக இருக்கலாம், அல்லது குடும்பம் சம்பந்தப்பட்டது, உடல்நிலை, மெயினாக மனசு கவலை, மனசு பயம், அந்த மாதிரியான மனக்கவலைகள் பயம் இருக்குமே ஆனால் நிச்சயமாக அதுக்கெல்லாம் தெய்வ வழிபாடுகள், ஆலய வழிபாடுகள் உங்கள் ஜாதகத்தை கொண்டு தெரிஞ்சு ஆலய வழிபாடுகள் பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பு. அதே போல் தேவையில்லாத சிறை தண்டனை பெற்றவர்கள், அவங்களுக்கெல்லாம் கூட ஜாமீன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் அரசியல் தலைவர்கள் போட்டி பொறாமைகள் இருக்குமே ஆனால் அந்த போட்டி பொறாமைகளும் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. துன்பம் நீங்கும். காரிய நஷ்டங்கள் ஏற்படாது. பண விரயம் குறையும். பகை இருக்குமே ஆனால் அந்த பகைவர்களுடைய தொந்தரவுகள் குறையும். தனலாபம் அதிகரிக்கும். வரவு அதிகரிக்கும். இன்னும் சொல்லப்போனால் விருச்சிக ராசி என்பவர்களே, உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த 8ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய மறைமுகமான பிரச்சனைகள், செய்வினை கோளாறுகள், அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இடப்பிரச்சனைகள், அது சொத்து சம்பந்தப்பட்ட வம்பு வழக்குகள், பிரச்சனைகள், விஷயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், குடும்பத்தில் அப்பா அம்மா கணவன் மனைவி இருக்கக்கூடிய பிரிவுகள், பசங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பொம்பளை பசங்க சின்ன பசங்க வீட்டை விட்டு வெளியில் போயிருக்கலாம், காதல் திருமணங்கள், இதனால் வந்த ஒரு கௌரவ குறைச்சல், இந்த மாதிரியான குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த குடும்ப பிரச்சனைகள்லாம் கூட இழந்த கௌரவத்தை மீண்டும் பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வீட்டை விட்டு வெளியில் போனவங்க மீண்டும் வீடு திரும்புவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ திருமண யோகம், குழந்தை பாக்கியம், இவை எல்லாமே விருச்சிக ராசிக்கு இந்த குரு பயிற்சியால் நல்ல நன்மைகள் ஏற்படுகிறது. 90% வரை விருச்சிக ராசிக்கு அற்புதமான முறையில் குரு பயிற்சி செயல்படுகிறது. அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களே, இந்த குரு பயிற்சி மகர ராசிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு குரு பயிற்சி. ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய அல்லது கவனிக்க வேண்டிய ஒரு குரு பெயர்ச்சி. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, மகர ராசி என்பர்களே உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ராகுவுடைய பார்வை அங்கே மகர ராசியில் படுது. ரெண்டாவது, இப்போ தான் இந்த 7.5 சனியில் ஜென்ம சனி முடிஞ்சிருக்கு. சனியுடைய பார்வையும் விலக்கியது. மகர ராசிக்கு இப்போ தான் ஓரளவுக்கு ஒரு 50%, எனக்கு தெரிஞ்ச ஒரு 50% மகர ராசி என்பர்கள் எழுந்து வந்துட்டாங்க. பல பிரச்சனைகளில் இருந்து எனதருமை மகர ராசி அன்பர்கள் விடுபட்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு மகர ராசி அன்பருடைய வாழ்க்கையில் ஓரளவுக்கு வளர்ச்சி இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒரு நல்ல எதிர்காலம் தெரியுது சாமி, அங்கே ஒரே இருட்டாக இருந்தது, ஆனால் இப்போ பரவாயில்ல சாமி, எனக்கு ஒரு வெளிச்சம் தெரியுது, இதை வச்சு நான் டெவலப்மெண்ட் ஆகிடலான்ற ஒரு நம்பிக்கை. அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி மேலும் இப்போ ஒரு 100% நம்பிக்கை இருக்குன்னா அது அப்படியே ஒரு 200%, 300%, 400% அந்த நம்பிக்கையை பல மடங்கு உயர்த்துகின்ற வகையில் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமைகிறது. அப்போ இந்த குரு பயிற்சி என்னங்க, 5-9 இந்த குரு பகவான் திரிகோணத்திலே அமைகிறார். திரிகோண குருவால் பலன் பெற்றவர்கள் ஏராளம். நம்ம எத்தனையோ பேரை சொல்லலாம். யாருக்கெல்லாம் அந்த திரிகோணங்கள் என்று சொல்லக்கூடிய
1, 5, 9 அப்படின்னு சொல்லக்கூடிய திரிகோணங்களில் யாருக்கெல்லாம் அங்கே குரு இருக்கிறாரோ அவங்க வாழ்க்கை என்றைக்குமே தோற்று போகாது. நல்லா தெரிஞ்சுக்கோ. யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் 1, 5, 9 என்ற திரிகோண பாவங்களில் குரு இருக்கிறாரோ அவங்க கடைசி வரலும் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நடுவில் சில சூழ்ச்சிகள் ஏற்படலாம். காலமும் நேரமும் கிரகமும் கர்ம வினையும் உங்களை அந்த அந்த ஜாதகரை கொண்டு போய் ஒரு சூழ்ச்சிக்கு முன்னாடி நிற்பாட்டலாம். குறிப்பிட்ட நேரம்தான். அந்த 1, 5, 9 என்ற திரிகோண தொடர்பிலே வரக்கூடிய ஜாதகர்கள் மகர ராசி என்பவர்கள் ஜெயிக்கக்கூடியவர்கள். அப்படியாக பார்க்கின்ற பொழுது இரண்டாவது திரிகோணமாக இருக்கக்கூடிய 5ஆம் பாவத்தில் ராசிக்கு 5வது வீட்டில் இந்த குரு பகவான் அமைகிறார். இது ஒரு மிகப்பெரிய அற்புதமான அமைப்பு, சூப்பரான நேரம். கவலை வேண்டாம் மகர ராசி என்பர்கள், எதுக்குமே கவலைப்படாது. எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் சரிதான், எவ்வளோ பெரிய துன்பம் வந்தாலும் சரிதான், எவ்வளோ பெரிய விரோதங்கள் வந்தாலும், எத்தனை பெரிய பகை வந்தாலும், எத்தனை பெரிய உறவுகள் இடத்துல விரோதங்கள் ஏற்பட்டாலும் சற்று கூட கவலைப்பட வேண்டாம், கவலைப்படாதீர்கள். குடும்ப கஷ்டமா, வீட்டுக்காரர் சரியா பேச மாட்டார் சாமி, வீட்டுக்காரர் சரியா இருக்க மாட்டேங்கிறார் சாமி, கவலையே படாதீங்க. மகர ராசியா நிச்சயமா நீங்க முன்னேற்றம் உண்டு, கட்டாய முன்னேற்றம் உண்டு, கட்டாய நிம்மதி கிடைக்கும். மகர ராசி அன்பர்கள். அப்போ அந்த திரிகோணத்திற்கு அவ்வளவு ஒரு எஃபெக்ட் இருக்கு. திரிகோணம்னா சாதாரணமானது அல்ல என்பதை இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு உணர்த்தும். ரொம்ப சந்தோஷமான ஒரு எதிர்காலம் உங்களுக்கு அமையப் போகிறது எனதருமை மகர ராசி நேயர்கள். அப்போ என்னெல்லாம் மகர ராசிக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மகர ராசியை பொறுத்தவரையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் சோகம் விலகும். எதெல்லாம் உங்களுக்கு குடும்பமாக இருக்கலாம், வாழ்க்கையாக இருக்கலாம், வாழ்க்கை துணையாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், உறவு முறைகளாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், முதலாளியாக இருக்கலாம், வேலையாட்களாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், ஜாப் வேலையாக இருக்கலாம். அப்போ எதில் உங்களுக்கு சோகம் உள்ளதோ அந்த சோகங்கள் விலகும். இன்னும் சொல்லப்போனால் மகர ராசி அன்பர்களே, திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நம்முடைய மகர ராசி அன்பர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல தேக பீடை என்று சொல்லக்கூடிய ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே ஆனால், நோய் நொடிகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மகர ராசி என்பர்களே. நோய்கள் குறைவதற்கு, நோய்கள் விலகுவதற்கு, நோய் நீங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பாருங்க எவ்வளோ பெரிய விஷயம். நோய்கள் விலகும், நோய் நொடிகள் நீங்கி நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும். நல்ல மருத்துவம், நல்ல மருந்து, நல்ல டாக்டர் இதெல்லாம் உங்களுக்கு அமைவாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் சுற்றி வந்திருக்கலாம். ஆனால் இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு ஆரோக்கியத்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதே போல் தேவையில்லாத மனபயம், மனக்கவலைகள், மனக்குழப்பம், மன கஷ்டம், மெயினாக டிப்ரெஷன்ஸ், தூக்கமே வரமாட்டேங்குது சாமி, தூக்கமே இல்லாமல் இருக்குது, தூங்கியே நாளாச்சு, அந்த மாதிரியான கவலைகள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக மகர ராசி என்பவர்களே கவலைகள் நீங்கும். நிரந்தரமான சந்தோஷம், நிம்மதி கிடைக்கும். அதே போல் எடுத்த காரியத்தில் ஜெயம் உண்டாகும். எந்த காரியத்தை நீங்கள் எடுத்து செஞ்சாலும் அதில் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். மகர ராசி அன்பர்களே, லாபம் அதிகரிக்கும். தன லாபமாக இருக்கட்டும், வரவு செலவாகட்டும், நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில், வர்த்தகத்தை பொறுத்தவரையில் நிச்சயமாக மகர ராசி என்பவர்களே உங்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பிஸ்னஸில் சிறப்பானதாக இருக்கும். பிஸ்னஸ் நல்ல வளர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். அதே போல் மகர ராசி என்பவர்களே செய்தொழில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். அது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி, எனி பிஸ்னஸ், உள்நாட்டு பிஸ்னஸா, வெளிநாட்டு பிஸ்னஸா,
ஓன் பிஸ்னஸா, ஷாப்பா, நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் சரிதான், ஷேர் மார்க்கெட்டாக, எந்த பிஸ்னஸாக இருந்தாலும், கவர்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கலாம், ப்ரைவேட் ரிலேட்டடாக இருக்கலாம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டாக இருக்கலாம், எனி ஒன், விவசாயிகளாக இருக்கலாம், பூமி சார்ந்த தொழிலாக இருக்கலாம், எஜுகேஷனாக இருக்கலாம், மீடியா துறையாக இருக்கலாம். ஸோ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில்துறையை பொறுத்தவரையிலே, வர்த்தகத்தை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் மகர ராசி அன்பர்களே. பிஸ்னஸ் நல்ல முறையில் டெவலப் ஆகும். அதே போல் தான் வேலை வாய்ப்புகள் ரொம்ப முக்கியமாக மகர ராசிக்கு நம்ம சொல்ல வேண்டியது இந்த வேலை வாய்ப்புகள் தான். ஏன்னா கடந்த காலங்களில் மகர ராசி என்பவர்கள் வேலையில் நிறைய சிக்கல்களை சந்திச்சிருப்பாங்க. நிறைய வேலை மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும், நிறைய பேருக்கு வேலை போயிருக்கும், நிறைய பேர் கம்பெனி மாறி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ட்ரபுள்லாம் ஏற்பட்டிருக்கும். நிச்சயமாக மகர ராசி அன்பர்களே அந்த மாதிரியான சிரமங்கள், அந்த மாதிரியான கஷ்டங்கள் இருக்குமே. ஆனால் நிச்சயமாக மகர ராசிக்கு வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். மீண்டும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. நியூ ஜாப் உங்களுக்கு கிரியேட் ஆகும். அதே போல் வேலை மாற்றங்கள் ஏற்படும். ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் கம்பெனி மாறணும்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பாக மாறலாம், மாற்றங்கள் ஏற்படும். ஒரு கவர்மெண்ட் ஜாபில் இருக்கீங்க, ஒரு ஹையர் ஆஃபீஸர் போட்டு வறுத்து எடுக்கிறார், இம்சா பண்ணுறாரு, கவலைப்பட நல்லது நடக்கும். நீங்களே ஒரு ஹையர் ஆஃபீஸராக இருக்கீங்க, உங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க ரொம்ப உங்களை இம்சை பண்ணுறாங்க, அந்த மாதிரியான வேலை செய்யக்கூடிய இடங்கள் இருக்க பிரச்சனைகள் விலகும். அதே போல் இடமாற்றங்கள், டிரான்ஸ்ஃபர்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. துறை ரீதியான நடவடிக்கைகள் அல்லது உங்கள் பேரை சம்மந்தப்பட்ட வீண்பிடிகள், அவமானங்கள், ஒரு பழி போடுறது, ஒரு பேட் ரிப்போர்ட் பண்ணுறது, உங்களை பற்றிய கலகம் செய்வது, வேலை செய்கிற இடத்துல உள்நாட்டாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், அல்லது எந்த அதிகாரியாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அப்போ அந்த மாதிரியான வேலை செய்கிற இடத்துல ஒரு கலகத்தை ஏற்படுத்துகிறாங்க, ஒரு தவறான வீண்படியை சுமத்துறாங்க. அது மூலிமா ஒரு என்கொயரி இல்லை ஒரு மீட்டிங் வைக்கிறாங்கனாக்கா நிச்சயமாக அந்த மாதிரியான பிரச்சனைகளிலிருந்தும் நீங்கள் விடுபடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மகர ராசி அன்பர்கள். அப்போ அதுக்கெல்லாம் என்ன செய்யணும்? அந்த மாதிரியான பிரச்சனைகள், சிறை தண்டனைகள், வீண்படி அவமானங்கள், தலைகுனிவு, செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள், வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு, இந்த மாதிரிய ஜாமீன், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் மகர ராசி என்பவர்களை கவலை வேண்டாம். ஒரு முறை அதெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இருக்கும். அப்போ பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதுக்குரிய வழிபாடுகள், பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தும் நீங்கள் விடுபடலாம். அதே போல் குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவியிடையே வரக்கூடியது, பிரிவுகள், அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும், அதாவது 8ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரிக தோஷங்கள், அது மாதிரி மறைமுகமான பிரச்சனைகள் இருந்தாலும் அவற்றிலிருந்தும் நம்முடைய மகர ராசி என்பர்கள் விடுபடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் மகர ராசி என்பர்களே குடும்பத்தில் மங்கள விசேஷங்கள் நடைபெறும், திருமண யோகங்கள் கைகூடும், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நிறைய மகர ராசிக்கு நானே சொல்லியிருக்கிறேன், நானும் அதை செஞ்சும் கொடுத்துருக்குறேன். 60ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம், எத்தனையோ மகர ராசி என்பவர்களுக்கு நம்ம அதை கைராசியை செஞ்சு கொடுத்துருக்குறோம். ஸோ மங்கள விசேஷங்கள் நடைபெறும். சீமந்தம் போன்ற புத்திர பாக்கியங்கள் அதுவும் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு மகர ராசி அன்பர்களே. புதிய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டு யோகங்கள், நிறைய வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வேலை வாய்ப்பு, பிஸ்னஸ்ஸு, அல்லது குடும்பம் சார்ந்து சுற்றுலா, இப்படி பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டு யோகங்களும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மகர ராசி அன்பர்களே, இந்த குரு பயிற்சியை பொறுத்தவரையில் உங்களுக்கு 90% 90% நன்மையே நடக்கும்.